ஒரு காலத்தில் 5000 ரூபாய் இருந்தது, 1000 ரூபாய் ஆச்சு, 500 ரூபாய் ஆச்சு, இப்போ 100 ரூபாய் எஸ்ஐபி. 100 ரூபாய் எஸ்ஐபி உங்கள் மொபைல்லேருந்து நீங்கள் போட முடியும். அது சரி. அந்த 100 ரூபாய் யாராவது உங்களால் முடியலன்னா டெஃபினட்டாக உங்கள் காலனியில் யாராவது சின்ன பசங்க இருப்பாங்க, அவங்களுக்கு டெஃபினட்டாக அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். 500 ரூபாய் இல்லை 100 ரூபாய் எஸ்ஐபி போட்டால் ஒரு 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு போடுங்க. அதுவும் சேஃபான டெட் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அதுக்காக தான் கவர்மெண்ட்டே கூட அவ்வளோ ரேஞ்சிலேருந்து கம்மியாக கொண்டாந்துருச்சு. ஏன்னா சாதாரண அடித்தட்டு மக்களும் சம்பாதிக்கணும் பண்ணணுங்கிறதுக்காக தான் அது 100 ரூபா வரையுமே கொண்டாந்துட்டாங்க. சப்போஸ் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டுன்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, என்பிஎஸ்னு ஒன்று இருக்குது. பட் அதுவும் மியூச்சுவல் ஃபண்டு தான். சரி. பட் அதில் உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் நீங்கள் எடுக்க முடியாது. போட்ட பணத்தை 60 வயசு வரைக்கும் லாக்டு, அதை நீங்கள் தொட மாட்டீங்க. அது பாட்டுக்கு அது மேலே போகும் கீழே வரும். நீங்கள் அதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது எடுக்கணும்னு தோண எடுத்துருவீங்க. இது பாட்டு பிபிஎஃப் மாதிரி தான் இதுவும். பிபிஎஃப்ல 15 வருஷத்துக்கு அது பாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாம். அதே மாதிரி என்பிஎஸ் அக்கௌண்ட்டில் என்பிஎஸ் லைட்னு ஒன்று இருக்குது. சரி. இதே மாதிரி 500 rupees 100 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த 2 ப்ராடக்ட் மட்டுமே போதும். அதில் போட்டாலே அதை வச்சே அவங்களால 15 வருஷம் கழிச்சு பாதி காலேஜ் ஃபீஸ் கூட கட்ட முடியும். ஓகே ஓகே ஓகே. அதுவே ஒரு பெரிய கார்பஸாக கூட வளரும். ஆனால் ஒன்று லாங் டர்மாக யோசிக்கணும். அதை பற்றி பார்க்கவே கூடாது. நான் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னன்னா, இது ஏன் உன் பணம் இல்லைன்னு நினச்சிக்கோ, ஏதோ செலவழிக்கிற 100 ரூபாய் செலவழிச்சு போச்சுன்னு நினச்சிக்கோ, அதை பார்க்காத. ஆனால் நம்ம பெண்கள்கிட்ட எப்படின்னா சார், கையில் இப்போ என்கிட்ட ஒரு 500 ரூபா மிச்சமானாலே உடனடியே நான் என்ன பண்ணுவேன்னா போயிட்டு கோல்டை வாங்கிடுவேன். அது ஏன்னா என் லாக்கரில் என் ரூமில் நான் எப்போ வேணாலும் திறந்து பார்க்கக்கூடியது. உடனே என் மனசு என்ன சொல்லணும்னா, அது வேறு கோல்டு வேறையா, பெண்ணின் சொத்தாக போயிடுது. இப்போ நான் ஒரு பெண் என்ன நினைப்பாங்கன்னா, நான் கோல்டாக வாங்கிட்டேன்னா என் சொத்து, என் கணவர் கூட நினச்சாலும் விற்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் டிமேட் அக்கௌண்ட்லேயும் அது அவங்களோட சொத்து தான். நான் வாங்கிட்டேன், பிவிஎஃப்பில் நான் பண்ணிட்டேன், நாமினி என் பேர் அதுக்கப்புறம் என் குழந்தை பேர் கொடுத்துட்டாலும் அது முழுக்க அவங்களுடைய சொந்தமாக போயிடுது. அந்த புரிதல் இன்னும் மக்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த குடும்பத் தலைவியாக இருக்கிறாங்களே, இப்போ ஆஃபீஸ் போகிற லேடிஸ் அவங்களுக்குலாம் எப்படின்னா தே அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்கிட்டனால அவங்களுக்கு நிதியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சதுனால இது என்னோட ரைட்ஸுங்கிற அந்த இடத்துல முடிவெடுக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஹவுஸ் ஒய்ஃபுக்கு என்னென்னா இன்னும் கூடுதல் அந்த பயம் இருக்குது. இப்போ எப்படின்னா நான் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்கிட்ட நான் பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க, சார் இந்த மார்க்கெட்லலாம் ஷேர் மார்க்கெட்லாம் பணம் நிறைய பேர் லாஸ் பண்ணி சார் நிறைய பேர் விட்டு அதெல்லாம் ஃப்ராடெல்லாம் நான் நியூஸில் பார்க்குறேன், பேப்பரில் பார்க்குறேன் சார், நான் ஏன் சார் போடணும் அப்படிங்கிறாங்க. அந்த ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் சொல்கிற அந்த கதைகள் அந்த நியூஸ் பேப்பரில் பார்த்தது இது எல்லாம் எப்படின்னா தின வர்த்தகம் நீங்கள் ஒன்று இருக்குது, இன்னொன்று முதலீடுன்னு ஒன்று இருக்குது. அதாவது சந்தைனா மார்க்கெட். இப்போ நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறீங்க, கத்திரிக்காய் இன்றைக்கி வாங்கிட்டு இன்றைக்கே விற்கிறாங்களா, அது பேர் வர்த்தகம். அது மாதிரி பண்ண முடியுமா ஷேர் மார்க்கெட்டில் பண்ணால், அது பேர் கேம்லிங். ஆனால் நம்ம பேசுகிறது முழுக்க என்னன்னாக்கா, ஒரு தோட்டத்தை விதைக்கிறீங்க, அது பிற்காலத்தில் பெரிய மரமாக வளர்கிறதுக்குரிய வாய்ப்பை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதுதான் சந்தை சார்ந்த முதலீடுகள். இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கிறத நாங்கள் பேசலை. நாங்கள் முழுக்க பேசுகிறது 20 வருஷம் 30 வருஷம் லாங்காக